பாட்டி நேக்கு பாதாம் கேக் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னோடனே பாட்டி வந்து பாதாம் கேக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டா. முத நாள் ராத்திரியே வந்து பாதாம் பருப்பை ஊற வச்சு தோலை எடுத்து அதை நல்லா விழுத அரைச்சி வச்சுட்டுட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த தட்டில் கொட்ட போகிறோமோ அதை நல்லா நெய்யை தடவி வச்சுட்டு அடிகனமான இழுப்பச்சட்டியில் 1.5 கப்பு சர்க்கரையும் நம்ம அரைச்சி வச்ச ஒரு 3/4 கப்பு கிட்டத்தட்ட விழுது இருக்கும், 1 கப்புக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது விழுதையும் நல்லா அலம்பி விட்டுண்டு நல்லா இழுப்பச்சட்டியை வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நல்லா வச்சுட்டா. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து தேவையான குங்குமப்பூவையும் வந்து கரைச்சி விட்டு அடுப்பை ஹையில் வைக்காமல் சிம்மில் வச்சு இழுப்பச்சட்டியை தூக்கி மேலே ஏற்றி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரிண்டே வந்தோன்னா சக்கரை முதல்ல இலகி கொடுக்கும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா உருட்டுற பதம் கிட்டத்தட்ட வந்து சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுட்டு என்னை கூட்ட சொன்னான், எச்ச பண்ணாதடா, இது சுவாமி நேவேத்தியம், ஒழுங்காக அதை எடுத்து வை அப்படின்னா நானும் அழகாக அலங்காரப்படுத்தினேன். குங்குமப்பூவில் கலர் போட்டோமோ இல்லையோ, ஆனால் நல்லா வாசனை மட்டும் ஜம்முன்னு வந்தது. சுவாமி நேவேத்தியத்துக்கு அப்புறம் சாப்பிட்டேன் பாருங்கோ, சும்மா ஜம்முன்னு இருந்தது. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கோ. பாய்.